ஆண்டு திருமண நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் சிலுவையம்மாள் அல்போன்சா மெய்யலு இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜெயசீலி செல்வம் மரிய செல்வம் பிறந்த நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஆனந்திருதியராஜ் 30ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் குழந்தை தெரேஸ் அமலதாஸ் மரியத் ஜில்பர் மரியத் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மாசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. வாராயோ இறையரசே, வாராயோ இறை குலமே, வாராயோ இறையரசே. இருளை நீக்கி ஒளியை ஏற்றி அன்பின் பலியில் கூடுவோம், அன்பின் பலியில் கூடுவோம். தம் மக்களுக்கும் தம் பற்றுமிகு அடியாருக்கும் அவரிடம் மனம் திரும்புவோருக்கும் ஆண்டவர் நிறைவாழ்வை வாக்களித்தார். திருப்பாடல் 84 இறைவார்த்தை 9. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைப்பது எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் கூட ஆண்டவருடைய இறை வார்த்தையின் மீது நாம் முழுமையாக வாஞ்சையோடு நம்பிக்கை கொள்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னமானது நம்மோடு இருக்கும். ஆகவே எந்த சோதனை வந்தாலும் கூட அவருடைய இறை வார்த்தையின் மீது முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்குமா என்பதை பற்றி தான் சிந்திக்க இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை அழைப்பு விடுவிக்கின்றார். கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்க வேண்டுமென்றால் எந்த ஒரு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் கூட, வாழ்வாதாரத்திலே நாம் பின்தங்கி இருந்தாலும் கூட, எவ்வளவுதான் கடன் சுமைகள் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய இறை வார்த்தையின் மீது முழுமையாக நாம் நம்பிக்கை கொள்வோம், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம் என்ற சிந்தனையில் இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். நாம் இறைவனுக்கு எதிராக செய்த அற்ப பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு ஆண்டவர் அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் ஒன்று இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடனும் நாடுவதும் உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இறைமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடம் இருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை மற்றும் 11, அதிகாரம் 21, 2 வரை. வானதூதர் ஒருவர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். அதுவே
தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார். அதன் பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணையை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றிலையோ கையிலையோ இட்டு கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஒரு அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறக்க வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூலில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தை இருந்த இறந்தோரை வெளியேற்றன. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே 2ஆம் சாவு. வாழ்வின் நூல் பெரிய எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன. கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகனைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 84 2 5 மற்றும் 7 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. என் ஆன்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றன. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றன. பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கும் கூடு கிடைத்துள்ளது. பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. உமது இல்லத்தில் தங்கி இருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடம் இருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பல்லவி.
இதோ கடவுளின் உறைவிடம் மனித நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனித நடுவே உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 29 முதல் 33 வரை. அக்காலத்தில் இயேசு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகா என்கின்றார் ஆண்டவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது. இறைவனுடைய இறை வார்த்தை நம்முடைய அன்னை மரியாள் வழியாக தான் உலகம் முழுவதும் எடுத்து செல்லப்பட்டது. இன்று எத்தனையோ பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் நம்முடைய அன்னை மரியாளை பற்றி பேசாமல் இருப்பதற்கு காரணம் அது ஒன்றுதான். அவர்கள் செல்வதெல்லாம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய வீடுகளில் மட்டும்தான் அவர்கள் செல்லுகின்றார்கள். நாம் அவர்களுக்கு எடுத்துரைப்பது விண்ணும் மண்ணும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தையில் ஒளிந்து போகாது என்பது போல ஆண்டவருடைய இறை வார்த்தையை இந்த உலகிற்கு எடுத்துரைக்க செய்தது அன்னை மரியாள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தையின் மீது நாம் வாஞ்சியோடு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, நம்பிக்கையாக இருக்கின்ற பொழுது, கடவுளுடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் என்கின்றார் ஆண்டவர். ஆரம்பத்திலே சொன்னது போல நமது தினசரி வாழ்க்கையிலே காணப்படுகின்ற எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் சரி, அதிகமான ஒரு கடன் சுமை அல்லது குடும்பத்திலே உடன் பிறந்த சகோதரரால் வருகின்ற பல்வேறு துன்பங்கள், பல்வேறு பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் கூட, இந்த பொருளாதார ரீதியிலே நாம் அதிகமாக நம்பிக்கை கொள்வதை விட ஆண்டவருடைய இறை வார்த்தையின் மீது நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அவருடைய பிரசன்னத்தால் நமக்கு நிச்சயமாக அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஆம் பிரியமானவர்களே, ஆதியாகமத்திலே தொடக்க நூலிலே ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு சொன்னாலும் கூட அந்த இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படிதல் இல்லாமல் இருப்பதனால தான் அங்கு பாவம் வந்து சேருகின்றது, மரணமானது நம்மை சந்திக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்திலே
ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகின்ற ஒரு அழகான ஒரு குடும்பம். திடீரென்று அந்த வீட்டு தலைவர் ஒரு விபத்திலே இறந்து விடுகின்றார். ஆனால் அவருக்கு 4 பெண் குழந்தைகள். இப்படி இருக்கின்ற தருவாயில் என்னுடைய குழந்தைகளை எப்படி நான் காப்பாற்றுவேன் என்கின்ற அந்த ஒரு மனநிலையோடு தொடக்கத்திலேயே இறந்த பிறகு குடும்ப சுமைகள் அதிகரித்து கொண்டே இருப்பதனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு போதுமான அளவுக்கு பணத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய சொந்த பந்தம், அவருடைய வீட்டுக்காரருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவ்வாறாக வீடு வீடாக சென்று கடன் வாங்கினார். இறுதியாக ஒரு வருடம் கழித்த பிறகு கடன் கொடுத்தவர்களெல்லாம் வீடு தேடி வந்து அவரிடத்தில் கேட்டார்கள், பணத்தை திருப்பி தரும்படி கேட்டார்கள். வட்டியெல்லாம் வேண்டாம், அசலை மட்டும் கொடுத்தால் போதும் என்று கேட்டார்கள். ஆனால் இந்த அம்மாவிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது அந்த பிள்ளைகளிடத்திலே என்னால் திருப்பி செலுத்த முடியாது, இந்த கடனை என்னால் நிச்சயமாக முடியாது, நாம் 5 பேரும் நாம் இந்த உணவிலே விஷம் கலந்து நாம் சாப்பிட்டு விட்டு நாம் இந்த உலகத்தை விட்டே நாம் நிரந்தரமாக போய்விடுவோம், ஏனால் கடன்காரர்கள் என்னை கழுத்தை பிடிக்கின்றார்கள் என்று பிள்ளைகளிடத்திலே சொல்லுகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு 3 நாட்கள் கழித்து நாம் செய்வோம் என்று அந்த அம்மா தன்னுடைய குழந்தைகளிடத்திலே சொல்லுகிறார். 3 நாட்கள் கழிந்தன. இரவு உணவு உண்பதற்கு முன்பாக 4வது பெண் குழந்தை, 4மே பெண் குழந்தைகள் தான் அந்த அம்மாவுக்கு. 4வது பெண் குழந்தை, அம்மா நாம் ஒவ்வொரு நாளும் ஒன்றாக குடும்பமாக அப்பா இருக்கின்ற பொழுதெல்லாம் ஒன்றாக குடும்பமாக நாம் ஒரு சிறிய ஒரு ஜபமாவது சொல்லிவிட்டு நாம் சாப்பிட செல்லுவோம், அப்பாவும் நம் கூட இல்லை, இப்பொழுது நாம் 5 பேர் தான் இருக்கின்றோம், கடைசியாக நாம் நிரந்தரமாக போவதற்கு முன்பாக ஒரு ஜபம் செய்துவிட்டு நாம் இந்த விஷம் கலந்த உணவை நாம் சாப்பிடலாம் என்று கூறினார். அவ்வாறாக விவிலியம் எடுப்பதற்காக அந்த தாய் எழுந்திருக்கின்றார். எழுந்திருக்கின்ற பொழுது அவருடைய முடியானது சுவற்றில் அடிக்கப்பட்டிருந்த அந்த ஆணியினால் மாட்டிக்கொண்டது. அப்பொழுது தன்னுடைய முடியை சரி செய்வதற்கு திரும்பி பார்க்கின்ற பொழுது அங்கு அழகான ஒரு இறை வார்த்தை தொங்கிக் கொண்டிருந்தது. எசாயா 41:10 கூறப்பட்டிருந்தது. அதிலே வாசித்தாள், நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருப்பேன், உன்னை என்னுடைய வலது கரத்தால் வைத்து தாங்குவேன், அஞ்சாதே, நீங்கள் எதற்கு பயப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு இறை வார்த்தையை வாசித்த பிறகு அப்பொழுது அந்த அம்மா தனக்குள் நினைத்து கொண்டாள், துன்பம் வந்தது, துயரம் வந்தது, பொருளாதார நெருக்கடி வந்தது, ஆனால் அந்த நேரத்தில் நான் இறை வார்த்தையை மறந்து விட்டேனே என்று தனக்குள்ளே அவள் சொல்லி கொண்டாள். பிறகு அப்படியே அமர்ந்தவாறு தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே இன்று இந்த உணவு வேண்டாம் என்று சொல்லி பட்டினியோடு அவர்கள் உறங்க சென்றார்கள். ஆனால் அடுத்த நாள் அந்த பெண்மணி எதிர்பார்க்கவில்லை. தன்னுடைய கணவர் வேலை செய்த இடத்தில் இருந்து ஒரு 10-11 மணி சுமார் தபால்காரர் காசோலையை கொண்டு வந்து கொடுக்கின்றார். உன்னுடைய கணவர் இத்தனை ஆண்டு காலமாக வேலை செய்தார் எங்களுடைய கம்பெனியில், அதனுடைய நிமித்தமாக இந்த தொகையானது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, 12 லட்சம் ரூபாய் உரிய இந்த காசோலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுக்கின்றார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகள், எந்த ஒரு பொருளாதார நெருக்கடி தன்னுடைய குடும்பத்திலே வாழ்வாதாரத்திலே நமக்கு பிரச்சனையா, அல்லது எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் கூட அதில் முன்னேற்றம் இல்லாமல் நம் மனதளவிலே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இறை வார்த்தையை நாம் கையில் எடுக்கின்ற பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும். அதுதான் இன்றைய வாசங்கள். விண்ணுலகம் மண்ணுலகம் ஒளிந்து போனாலும் கூட என்னுடைய வார்த்தையில் ஒளிந்து போகாது. இத்தகைய வார்த்தை தான் நம்முடைய அன்னை மரியாள் உலகம் முழுவதும் தன்னுடைய சீடர்களின் வழியாக எடுத்துரைக்க பெரிதளவிலே உதவி செய்தது நம்மளுடைய அன்னை மரியாள். எந்த ஒரு பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் நம்முடைய கத்தோலிக்கருடைய வீட்டிற்கு வந்தால் நாம் எடுத்து கூறுவது இதுதான், என்னுடைய விசுவாசம் எனக்கு போதும், உன்னுடைய போதனை எங்களுக்கு தேவையில்லை. அன்னை மரியாளின் வழியாக தான் இந்த உலகிற்கு இறை வார்த்தை எடுத்துரைக்கப்பட்டது. நீங்கள் இப்போ வசனம் என்று எங்களுக்கு எந்த ஒரு வசனமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பிறப்பிலிருந்து இறப்பு வரை
எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையானது திருவருள் சாதன அருள் அடையாளங்களின் வழியாக எங்களை வழிநடத்தி வருகின்றது. இந்த விசுவாசமே எங்களுக்கு போதும். தேவையில்லாமல் நீங்கள் சொல்லி எங்களை குழப்ப வேண்டாம், மென்மேலும் நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று சொல்வது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் உறுப்பினர்களாக நம்முடைய கடமை. ஆகவே பெரியமானவர்களே, இறை வார்த்தையின் மீது முக்கியத்துவம் கொடுப்போம். கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். கண்ணீர் கலந்த நினைவு எல்லாமே உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன். உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் எல்லாம் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் எல்லாம் அர்ப்பணித்தேன். அப்பமும் ரசமும் கையளிக்கும் போது என்னையும் சேர்த்து அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் எல்லாம் அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பழி உமக்கு ஏற்ற காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் எங்களுக்கு விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி எல்லோரும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. அமைதியாக நம்முடைய குடும்ப சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியும் சமாதானத்தையும் தந்தள்ளுமாறு நாம் மன்றாடுவோம். எத்தனையோ குடும்பங்களிலே கடன் பிரச்சனையினால் பல்வேறு உடல் வியாதியோடு கஷ்டப்படுகின்றவருடைய குடும்பங்களிலே ஆண்டவர் அமைதியும் சமாதானத்தையும் தந்தள்ளுமாறு நாம் மன்றாடுவோம். எத்தனையோ பெற்றோர்களுக்கு குழந்தைகள் மீது அக்கறை இல்லாமல் இன்றைய எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ இளைஞர்கள் மத்தியிலே குடிப்பழக்கத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை விரயமாக்கி ஒரு மனக்கசப்புணர்வோடு குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாமல் குழந்தைகள் ஒரு புறம், பெற்றோர்கள் ஒரு புறம் என்று பிரிந்திருக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள், அந்த குடும்பங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியும் சமாதானத்தையும் தந்தள்ளுமாறு நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகிற்கு சமாதானத்தை அமைதியை அளிக்கவே வந்தேன் என்று சொன்னவரே, இது எங்களுடைய குற்றங்களை எல்லாம் குறைகளை எல்லாம் நீர் பாராமல் குறிப்பாக பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும், இன்னும் சிறப்பாக இந்த புனித அந்திரேய ஆலயத்திற்கு ஒவ்வொரு நாளும் வந்து செல்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர்தாமே அமைதியும் சமாதானத்தையும் தந்தள்ளுமாறு நாங்கள் மன்றாடுகின்றோம். உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இந்த உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய செம்மறி, இந்த செம்மறியுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் எல்லோருமே எப்பொழுதுமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். என்னை சுமப்பதனால் இறைவாவும் சிறகுகள் முறிவதில்லை.
அள்ளி அணைப்பதனால் இறைவாவும் அன்பு குறைவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவாவும் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவாவும் அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடைத்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. ஆயிரம் மைல்கள் கடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. நதிகள் அழிவதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவிழி சுமக்கும் இருவிழி அதற்கு இவைகள் சுமையில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவிழி சுமக்கும் இருவிழி அதற்கு இவைகள் சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. வானை சுமக்கும் மேகத்துக்கென்றும் மழை துளி சுமையில்லை. மழை துளி சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. அன்பு குறைவதில்லை. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டீரும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றோடு என்னை ஏவிடும். ஆமென். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தை 20. நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவாயு புனித விருந்தி நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றே. அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்
எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாக இருக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பெறுமே, எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.